கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் மேற்கு வங்க அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளது. மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பணிக்குழுவை அமைத்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது மத்திய அரசு சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் மேற்கு வங்க அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலும் ஆஜராகினர். அப்போது கொல்லப்பட்ட மாணவியின் பெயர், புகைப்படங்கள், வீடியோக்கள் ஆகியவை ஊடகங்களில் வெளிவந்ததற்கு தலைமை நீதிபதி கவலை தெரிவித்தார். மாணவியின் மரணத்தை தற்கொலை வழக்காக மாற்ற மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் முயன்றதாகவும் தலைமை நீதிபதி குற்றம் சாட்டினார். மேலும் மேற்கு வங்க அரசுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்த தலைமை நீதிபதி சடலத்தை எரித்து 3 மணி நேரம் கழித்து எஃப்ஐஆர் பதிவு செய்தது ஏன்? கல்லூரியின் முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார்? சடலத்தை பெற்றோரிடம் ஒப்படைப்பதில் ஏன் காலதாமதமானது? பாதுகாப்பு வளையத்தில் இருந்த மருத்துவமனை எப்படி அடித்து நொறுக்கப்பட்டது என பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த மேற்கு வங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல், மரணம் என்ற ரீதியில் உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டதாகவும் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். எனினும் மேற்கு வங்க அரசின் செயலுக்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் நாடு முழுவதும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஆய்வை மேற்கொள்ள பணிக்குழு அமைத்து ஆணை பிறப்பித்தனர். இந்த பணிக்குழுவில் அறுவை சிகிச்சை நிபுணர் துணை அட்மிரல் ஆர்டிசரின் மருத்துவர்கள் டி. நாகேஸ்வர் ரெட்டி, எம். சீனிவாஸ், பிரதிமா மூர்த்தி உள்ளிட்ட 9 பேர் இடம்பெற்றுள்ளனர். பணிக்குழுவின் அதிகாரப்பூர்வ உறுப்பினர்களாக மத்திய அரசின் கேபினட் செயலாளர், உள்துறை செயலாளர், சுகாதார செயலாளர், தேசிய மருத்துவ ஆணைய தலைவர், தேசிய தேர்வு வாரியத்தின் தலைவர் ஆகியோர் இருப்பார்கள் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். 2 வார காலத்தில் இடைக்கால அறிக்கையையும் 2 மாதங்களில் இறுதி அறிக்கையையும் தாக்கல் செய்ய பணிக்குழுவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விரிவான விசாரணை நாளை நடைபெறும் என்றும் கூறியுள்ளது.